பாண்டவர்கள் வனவாசம் இருக்கும்போது தர்மருக்கு சூரிய பகவான் அக்ஷய பாத்திரத்தை கொடுப்பாரு. இதுல இருந்து உணவு அல்ல அல்ல வந்துட்டே இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டு கடைசியா திரௌபதி சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவுற வரைக்கும் உணவு அளிக்கிற சக்தி கொண்டது. ஒரு முறை துர்வாச முனிவர் துரியோதனோட அரண்மனைக்கு போவாரு. அப்போ துரியோதனோட கவனிப்பால ரொம்பவே சந்தோஷப்பட்ட துர்வாச முனிவர் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பாரு. அதுக்கு துரியோதனன் எனக்கு வரம்லாம் வேணாம், நீங்க பஞ்ச பாண்டவர்கள் கூட உணவு சாப்பிடணும்னு சொல்லுவாரு. துர்வாச முனிவரும் துரியோதனோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பாண்டவர்கள் தங்கியிருக்கும் குடிலுக்கு போவாரு. ஆனா அங்க பாண்டவர்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு இருப்பாங்க. துர்வாச முனிவரும் நான் குளிச்சுட்டு வந்து உணவை சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. பாண்டவர்கள் ரொம்பவே பயந்தாங்க. ஏன்னா துர்வாச முனிவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சாபம் கொடுப்பாரு. கிருஷ்ணர் அக்ஷய பாத்திரத்திலிருந்து ஒரு பருக்கையை சாப்பிடுவாரு. அந்த பருக்கையை சாப்பிட்டதும் உலகில் இருக்கிற எல்லா உயிருக்கும் வயிறு நிரம்பிடும். துர்வாச முனிவர் எனக்கு வயிறு நிரம்பிடுச்சு, உணவு எதுவுமே வேண்டாம், நீங்க நல்லா இருங்கன்னு பாண்டவர்களை வாழ்த்திட்டு போயிடுவாரு.